ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணகாம் பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபகம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதா கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. பக்கம் 85. நாபாவ உபலப்தேஹே வைதர்மியாச்ச ந ஸ்வப்னாதிவத் நாபாவஹ அனுபலப்தேஹே ஷனிகத்வாச்ச சர்வதா அனுபபத்தே ச நைகஸ்மின்னோ அசம்பவாத். ஏவம் ச ஆத்மா கார்சிண்யம் நச்ச பர்யாயாதபி நச்ச பர்யாயாதபி அவிரோதஹ விகாராதிப்யஹ அந்த்ய அவஸ்தித்யஸ்ச உபயநித்யத்வாத் அவிசேஷஹ பத்யுः அசாமஞ்சஸ்யாத். ஓகே, வெரி குட். ஸோ நேற்றைய நாள் நல்ல நாள், இன்றைய நாள் அதை விட இனிய நாள். நேற்றுக்கு ஏகாதசி, இப்போவும் ஏகாதசி கண்டினியூ ஆகி துவாதசியில் முடியும். அப்படி ஒரு சிறப்பான நாள். ஓகே, நம்ம பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கூட தெரியாத ஒரு விஷயம், அதானி அம்பானி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு புரியாத விஷயத்தை படிச்சுட்டு இருக்கோம். சிஎம் பிஎம்
வேர்ல்டில் இருக்க இந்த பக்கம் வல்லரசு நாடுகளுடைய அதிபதிகள் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை படிச்சுன்னு இருக்கோம். நாம் எந்த ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கோம் அது தெரிஞ்சாலே போகிறோம். புரியும், நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகும், கௌரவம் உண்டு. இந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறேன் அப்படி சொன்னாலே ஒரு கௌரவம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நான் படிச்சுன்னு இருக்கேன். இது நமக்கு ஃபஸ்ட்டு புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்ன, நம்ம இந்த சூத்திரக்காரர் என்ன பண்ணிருக்காரு, வியாசாச்சாரியார், பாதராயணர், ஸோ வரிசையாக பலவிதமான தத்துவங்களை சொல்லிகிட்ருக்கார். அதில் ஆஸ்திக தர்சனம், நாஸ்திக தர்சனம். ஆஸ்திக தர்சனம், நாஸ்திக தர்சனன்றது வேதத்தை பின்பற்றுபவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், 2 குரூப். இப்போ இன்றைக்கி அகில உலகத்தில் பார்த்திங்கன்னா வேதத்தை பின்பற்றாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிகமாக இருக்குது. பாரதத்திலேயே அதிகமாக இருந்தது. இப்போ மெதுவாக அது குறைஞ்சி வருது. ஏன்னா காவி மயமாக இருக்குது. அந்த மேப்பை பார்த்தா, பாரத மேப்பை பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஸ்லோலி சேஞ்ச். அப்படின்னா ஒருத்தர் தாமரைக்கு பூவில் ஓட்டு போடுறான்னா என்ன அர்த்தம், கொஞ்சமாவது தர்மம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது காப்பாற்றுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது சந்தியா காலத்தில் மாற்றம் நிகழக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இங்கே இருந்துருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம். ஓகே, அப்படியே பெரிய கார்த்தி இந்த பக்கம் வாங்க, உங்களுக்கு இடது பக்கம். அடுத்த கார்த்தி முன்னேறுங்க. அப்படி ஓகே. விஜய் அந்த பக்கம் வாங்க, கார்த்தி பக்கத்தில். அவ்வளோதான், இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இது ஒரு பெரிய விஷயம். அதில் இந்த ஆஸ்திக தர்ஷனம் தத்துவம், அதாவது ரிலீஜியஸ் லைஃப்லேருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஜர்னி பண்ணுறது. அதில் ஆன்மீக வாழ்க்கைன்றது பாரதத்துக்கே உரித்தானது, வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. இந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது இங்கே மாத்திரமே உள்ள ஒரு விஷயம். நீங்கள் இது கால் இந்த பக்கம் போட்டுக்கோங்க. அப்படி அப்போ சௌரியமாக போச்சு. அப்போது இது எப்போ கம்ப்ளீட் ஆகும்? ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கல்யாணம் ஆனினா என்ன கம்ப்ளீட் ஆகிறது? குழந்தை பெற்றுன்றா தான் ஒரு கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா மேரேஜ் பண்ணிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்காது. ஓகே, த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அதனால தான் நம்ம ஊரில் இந்த குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்லி ரொம்ப இம்சப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ இம்சப்படுத்துக்கிறதுக்கு அவசியம் இல்லை, நிறைய குழந்தை தத்து எடுத்துக்கலாம். ஓகே, உனக்கு எத்தனை டசன் குழந்தை வேணும் கேளு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். நான் இப்போ நிறைய அதுக்கு ஏற்பாடு இருக்குது. புரியுதா? அதனால் பெற்றால் தான் பெண் இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆல்டர்னேட் இருக்குது, பேக்கப் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆல்டர்னேட்டுக்கு பேக்கப் இருக்குது. ஆனால் அதுக்கு தைரியம் வேணும், வைராக்கியம் வேணும், அவ்வளோதான். நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ரெமெடி சொல்லுவேன் நான். ஆனால் நீ ஒத்துக்கிறதுக்கு முடியறதான்றதை பார்க்கணும். ஓகே, இந்த சாம்பு சேர் உங்களுக்கு வலது பக்கம் கொஞ்சம் வாங்க. அப்படியே நல்லா வலது பக்கம் வாங்க, நகருங்க அந்த பையன். நீங்கள் சென்டரில் வாங்க பிரசன்னாஜி, 2 பேருக்கு நடுவில் சார். அப்படி அவ்வளோதான் இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட். அப்போ எல்லோரும் முகம் தெரியுதான்றதுக்காக இது ஒரு ஏற்பாடு. இந்த விஷயம் இந்த ஆன்மீக விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நம்ம பெரியவங்க பல கோணத்தில் இப்படி பண்ணிட்டா மோட்சம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. வேதத்தையே தழுவி ஆராய்ச்சி பண்ணி தப்பாக போனவங்க இருக்காங்க. வேதத்தை தழுவாமல் தப்பாக சொல்கிறவங்க சொந்தமாக சிந்திச்சு, ஏன்னா ஃபிலாசபி அப்படி சொன்னால் வெஸ்டர்னில் சிந்திச்சு சொல்கிறது ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து தப்பாக பண்ணிடுவான், அவ்வளோதான். இன்னொரு இக்னரண்ட் பீப்புள் இருக்கான், அவன் யோசிக்காமே தப்பு பண்ணுவான், அவ்வளோதான். 2 வித்தியாசம் இருக்குது, 2 குரூப் இருக்குது. ஸோ மாடர்ன் ஃபிலாசபி இருக்கிறது. அந்த மாடர்ன் ஃபிலாசபியில் இப்போ பைத்தியம் எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த பிள்ளையாருக்கு தலையில் குட்டிக்கிறதுல இது சயின்டிஃபிக்காக சொல்லணும். இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் குழந்தைகளுக்கெல்லாம் சயின்டிஃபிக்காக சொன்னதாக புரியும்.
பிரெயின் யோகா அப்படிலாம் உங்களுக்கு ஒரு தினுசாக சொல்லணும். பிரமாணம் வேறு, அது பிரமாணம் வேறு, இந்த பிரமாணம் வேறு. இது சப்த பிரமாணத்தில் வரக்கூடிய விஷயம், கடவுள் விஷயம். அது வந்து யுக்திலேயோ இல்லை சயின்ஸ்லேயோ வரக்கூடாத விஷயம். அது பிரமாணம் வேறு. கண்ணால் தான் பூவை பார்க்கணும், மூக்கால் பார்க்க முடியாது எந்த காலத்திலும். புரியுதா? தலைக்கீழ் நின்னாலும் மூக்கால் பார்க்க முடியாது. இப்போ பிரமாணம் எதுக்கு எது பிரமாணம், இந்த அறிவு ஏற்படுறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்படியே புண்ணிய வசத்தினால அந்த பிரமாணம் அவனுக்கு கிடைச்சிட்டானா அதில் தன்னுடைய சொந்த புத்தியை உள்ளர நீட்டினவர்கள் தான் இந்த சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பெரிய பெரிய ஆட்கள், பூர்வ மீமாம்சா, இதெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. அப்போ நாம் எடுத்துட்ட விஷயம் வந்து முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது, அத்வைதமாக இருக்கிறதுனால அந்த அத்வைதத்தினுடைய முடிந்த முடிவை சொல்கிறதுனால நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் வரக்கூடிய தடைகள் பிரதிபந்தங்கள்லாம் வந்து நீக்கிண்டே வரணும். அப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு எதிரி ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நீங்கள் விஷயம் புரிஞ்சிட்டு வந்தீங்களோ புரியாமல் வந்தீங்களோ தெரியாது, நிறைய பேருக்கு பகை உண்டாகும். நம்ம பகைச்சிக்க வேண்டிய இருக்கும் வேதாந்தக்குள்ளே வந்தால். அது மாத்திரம் இல்லை, நமக்குன்னு குடும்ப ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப பாரம்பரியம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட குரு இருக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டா தான் இந்த ராக்கெட் போகும். அப்படியே கனமாக தூக்கிண்டு அப்படியே ஆர்பிட்டில் சுற்ற முடியாது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. உன்னை கட்டி விடுவான், அப்புறம் போகும். ஒன்றுதே கட்டி விடணும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கள்லாம் இல்லை, ராவும் பகலும் பாடுபட்டது. அதை அப்படியே எடுத்துகிட்டு போக முடியுமா? பத்திரகாரியார் மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் நாளைக்கு என்ன பண்ணி சேர்த்து வச்சுட்டான். பட்டினத்தில் அங்கே போ, கிரகஸ்தன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அவங்ககிட்ட கேளு அப்படின்னு கேட்குறாரு திருவிடைமருதூரில். புரியுறதான்? அதனால சன்னியாச அவன் எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணினா கூட சன்னியாசத்தை பண்ணு சொல்கிறாரு. அப்போ தான் உனக்கு வந்துருக்கும். சன்னியாசம் பண்ணினதை சன்னியாசம் பண்ண அப்படின்னு சொன்ன. சன்னியாசம் பண்ணுறது கஷ்டம், அதையே சன்னியாசம் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் எடுத்துன்னு இருக்கோம் நம்ம வேதாந்தத்துக்குள்ளே. புரியுதா? ரொம்ப கடினமான பாதையை எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துட்டீங்க. பூர்வ புண்ணிய வசத்தினால் வந்து மாட்டினோமா, எப்படி வந்து மாட்டின்றது தெரியல, புரியல. நீங்கள் ஆனஸ்டே சிந்திச்சு பாருங்கள். அடுத்த முகாமுக்கு வரலாமா வரக்கூடாதா? அதுவும் சாஸ்திராலயம் போட்டிருக்க, இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வருவேனா வரமேட்டானா? அதுக்கு முன்னாடி நாள் பிரச்சனை வராது, கேம்ப் முடிஞ்ச பிறகு பிரச்சனை வராது, பூதாகாரமான ஒரு பிரச்சனை வரும். ஏன் அந்த நேரத்தில் மட்டும் அது வரணும்? புரியுதா? டெஸ்ட் பண்ணுறது உனக்கு. நீ இதுலேயே ஆஃப் ஆயிடுறீன்னா எல்லா தேவதைகளும் கம்முன்னு இருக்கும். சரி ஒழிஞ்சு போ, நம்மளோட தான் இருப்பான் இவன். ஒரு பசு தப்பிக்க விடக்கூடாது. தேவானாம் பசுகு, அது இவன் தான். இந்த வேதாந்தத்துக்குள்ளே வந்தான் கற்பூர ஏதாவது காட்டவாது செய்வான், கொஞ்சமாவது சாமி கும்பிடுவான்னு வச்சுக்கேன். இவனையும் விட்டுட்டோம்னா அப்புறம் அவனுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். புரியுறதா? அதனால தேவர்கள்லாம் முட்டின்னு இருப்பாங்க, பிடிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு டெஸ்ட் விடுவாங்க அப்படியே, இந்த பிரதிபந்தம். கஷ்டம் உண்டோன்னா இவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கவர்னர் கூட இப்போ சொல்ல முடியல. கவர்னர் மாதிரி போகலாம் அப்படின்னா கவர்னர் மேலேயே இது குண்டு வீசுகிறான். எதுக்குமே வசதி எல்லாம் போயிடுச்சு. வேறு என்னத்தை சொல்கிறது? நல்லா உனக்கு வந்து இப்போ நல்லா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட வண்டி போகிற மாதிரி வச்சுக்கேன். அவர் வந்து இந்த மழை வெள்ளத்தில் கூட ரூட்டு கிளியராக இருந்தது, அவர் சொன்ன மாதிரி. அவருக்கு மாத்திரம் புரியுதா? ஒருத்தர் கேட்குற, இந்த ஏவா வேலு ஒருத்தர் இருக்கான், இந்த கே நேரு இருக்கார், அவங்க வீட்டிலலாம் ஏன் தண்ணி போகலை அப்படின்னு கேட்குறான்.
இப்போ குற்றம் குற்றமே சொல்கிற ஆளுங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. சும்மா அப்படியே சால்ஜா பண்ணிட்டு போவான். இப்படிலாம் விலகலை. அவன் டிவி வச்சிருக்கான், அப்புறம் அவனே பேசி அனுப்புறான். எல்லாமே யூடியூப் சேனல். எவனும் தப்பிக்க முடியாது பாருங்க. அது மாத்திரம் இல்லை, முன்னாடி என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான்றத பாருங்க. நாங்கள் அந்த மா சுப்பிரமணியம் பேசுறத அப்படியே போட்டு நார கிழிச்சு விட்டாங்க. எங்கடா தண்ணி வத்திச்சு போச்சு? 15 அடிக்கு தண்ணி இருக்கு ஒரு இடத்துல, 8 அடிக்கு இருக்கு. ஒருத்தன் சாக்கடையிலே விழுந்துட்டான். சாக்கடைங்க அதில் அங்கே குதிக்காதீங்கன்னு சாக்கடையிலே விழுந்துட்டான். எழுந்து அந்த போட் எடுத்துட்டு போறான் தப்பிக்கிறதுக்காக. அந்த அம்மா நைட்டியில் வேற இருக்கு, உள்ள தண்ணி புகுந்துட்டு. எப்படியா அது எவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்கோம்? ஒரு நாள் முழுக்க காத்துன்னு இருக்கிறது தண்ணிக்குள்ளறைய, இந்த இடுப்பு வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்கிறது. அது சொல்ல வந்துட்டு. அது அப்புறம் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து அதை அப்படி கரை சேர்க்கிறதுக்குள்ள கஷ்டமாயிடுச்சு. தொப்புன்னு போட்டான், மீன் போடுற மாதிரி அந்த போட்டில். அதை பற்றிலாம் கவலை இப்போ. ஒரு ஆபத்துலேருந்து இன்னொரு ஆபத்துக்கு தப்பிச்சிடும். ஆபத்து இன்னொருத்த போய் நாய் எடுத்துகிட்டு வரேன், என்னுடைய நாயெல்லாம் ஏற்றுறதில்ல இந்த போட்டில். மனுஷனு ஏற்றுறதே கஷ்டம். அதனால இதெல்லாம் செப்பரேட்டு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தில் நஷ்டத்தில் இயங்கிக்கின்னு இருக்கும்போது எல்லாரும் இன்னைக்கு அலர்ட் ஆகிட்டாங்க, உஷாராயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம மாடர்ன் டேஸில் இப்போ இருக்கோம். நம்ம இது என்ன இந்தியா? இது டிஜிட்டல் இந்தியா. கேலி பண்ணா சிதம்பரம், டிஜிட்டல் இந்தியா எப்படி ஆகுன்னு. குடுகுடுக்காரன் அந்த மாட்டு கொம்பில் போட்டிருக்கான், நீங்கள் எனக்கு கொடுக்குற தானத்தை இதில் தேய்ச்சிடுங்க அப்படின்னு. அக்கௌண்ட்டு ஜிபே பண்ணிடுங்க இதில்ன்னு. புரியுதா? எங்கள் நாடு என்ன நன்னின்னு இருக்கிறேன், என்ன வளம் இந்த திருநாட்டில், ஏன் கையை வேந்த வேண்டும் அயல் நாட்டில். எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி வருமா? ஆமாம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்முடைய மதத்தினுடைய எண்டு வரைக்கும் நம்ம சிந்திச்சு யோசித்த சிகரங்களை தொட்ட பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு சின்ன சின்ன இடத்துல தவறாக இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய டீச்சிங் இருக்க அது கடைக்கோடியில் இருக்கிறவர்கள் வரைக்கும் பாதிச்சிருக்கு. அந்நியர்களுடைய படையெடுப்பு ஒரு பக்கம், அதுக்கு முன்னாடி இந்த சித்தாந்தங்கள்லாம் சொல்லி சித்தாந்தங்கள் ஏராளம். புரியுதான்? அதனால் லோகோ பின்ன ருச்சிகி. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் தனித்தனி ஆளுன்னா தனித்தனி சம்பிரதாயம், அவ்வளோ சம்பிரதாயம் இருக்குது. நான் கொஞ்சம் சாம்பிளாக அந்த சீதால அம்மாவை எடுத்துகிட்டு ஒரு எவ்வளோ லட்சம் இந்த கிலோமீட்டர்னா 40,000 கிலோமீட்டரு சுற்றிட்டு வந்தேன் நான். அப்போ தான் பார்த்தா விதவிதமான கலாச்சாரம், விதவிதமான சம்ஸ்காரம், சம்பிரதாயம். ஓகே, அந்தந்த சம்பிரதாயத்தோடு போனோம். இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை பாரத நாடு. ஓகே, அத்தனைக்கும் இங்கே அனுமதி கொடுக்குறோம், உரிமை கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம், அதை ஏற்றுக்கிறோம், அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் 100 முறைகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கே டிஃபர் ஆகிறோம்? தத்துவம்னு வந்ததுன்னா, தர்ஷனம் வந்ததுன்னா, அது சித்தாந்தம்னு வந்ததுன்னா, இதுதான் மோட்சத்துக்கு வழி அப்படின்னு சொல்கிற இடத்துல டிஃபர் ஆகிறோம். மீதி அவர்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களாக எங்கே இருந்தாலும் உலகத்தில் நம்ம எடுத்துப்போம். ஆனால் இதுதான் மோட்சம் அவன் சொன்னானா, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தாய் மாமனே இருந்தால் கூட எகிரி குதித்து அவனை கொலை பண்ணணும். அப்போ தான் அவன் அம்மா சந்தோஷப்படுவா. புரியுதா? வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம், கம்ச சானூர மர்தனம். தேர்ஃபோர் தேவகி பரமானந்தம். என்னையா அடுக்கும். அதனால அந்த மனுஷன் ஜெகத்குரு ஆனார். புரியுறதா? புரிஞ்சுதுல? என்ன புரிஞ்சுதோ அப்போ? அதனால ரொம்ப டஃப்பான ஜர்னி எடுத்துட்டு இருக்கோம்னு. அவன் தாய் மாமனா இருந்தா கூட அநியாயம் பண்ணா எகிரி குச்சி நீ கொல்ல முடியுமா? அவனால கொல்ல முடியும்.
ஆனஸ்டியாக நெஞ்சில் கையை வச்சு ராத்திரி சொல்லு. அப்போ தான் இருட்டில் தெரியாது. ரொம்ப டஃப். நமக்கு எத்தனை பிரதிபந்தங்கள், எத்தனை பந்த பாசங்கள், அதெல்லாம் தாண்டி 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 உடச்சி உடச்சி வரணும். இந்த ஒவ்வொரு சிபிர் என்ன பண்ணுறது, ஒரு சங்கிலியை கட் பண்ணுறது, இன்னொரு சங்கிலியை கட் பண்ணுறது. புரியுதா? கிளாரிட்டி, கிளாரிட்டின்னா என்ன அர்த்தம்? கிளாரிட்டி மீன்ஸ் ஒரு சங்கிலியுடைய இணைப்பை துண்டிக்கிறோம். அப்படி உடச்சி உடச்சி எடுத்துட்டு வரக்கூடிய பிரம்மசூத்திரத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஜைன மதத்துக்கு வந்திருக்கோம். இப்போ மெதுவாக பௌத்தத்தை தாண்டி ஜைனர்கள்கிட்ட வந்திருக்கோம். ஓகே, இந்த ஜைனர்கள் 2 குரூப்புன்னு சொன்னேன். 2 குரூப். எப்படிப்பட்ட குரூப்பு? ஸ்வேதாம்பர குரூப்பு, ஏகாம்பர, திகம்பர. திக்கிய ஆடையாக கொண்டவர்கள், வெள்ளை உடை அணிந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள். புரியுதா? அப்படிப்பட்ட அவர்களுக்கு எப்படிப்பட்ட கடவுள்? அவங்களுக்கு கடவுள் கிடையாது, தீர்த்தங்கர் தான் அவங்களுடைய கடைசி தீர்த்தங்கருக்காக. வர்தமான் அவர் மகாவீர் வர்தமான், அவர் தான் அவங்களுக்கு தெய்வம். திஸ் இஸ் கல்ட் கலாச்சாரம் அப்படி சொல்கிறோம். இப்போ ராமகிருஷ்ணர் இருக்கா இல்லையா, அவர் தான் அவங்க கடவுளாக கும்பிடுவாங்க ராமகிருஷ்ணா மடத்தில். ராமகிருஷ்ணர் வழிபட்ட அந்த இது இருக்குல்ல, பவதாரிணி, அப்படி ஓரத்தில் தான் வைக்கிறது ராமகிருஷ்ணா மடத்தில். எல்லாருக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அங்கே பேலூர் மடம் வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் அந்த ஒரு காரணத்தை விட்டுடுறீங்களே, ராமகிருஷ்ணர் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா யாரால? பவதாரிணி. அந்த பவதாரணிக்கு வச்சதா என்ன? கல்ட் கல்ச்சர். புரியுதா? அதனால் ராமகிருஷ்ணன் நம்ம கீழ்ப்படுத்தலை, அவர் வழிபட்ட பவதாரணியை வையங்க அப்படின்ற. பவதாரணியோடு கும்பிட்டுட்டு எல்லாத்தையுமே கும்பிடலாமே. ஈஸ்வரத்துவம் இம்பார்ட்டண்ட்டு, முக்கியத்துவம், அதை மிஸ்ஸிங் ஃபார் ஆல் பீப்புள். அப்படியே ஈஸ்வரத்துக்கு வந்தால் அதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். புரியுதா? அதெல்லாம் உடச்சி எடுக்க போகிறார் நம்முடைய பாதராயணர், பிரம்மசூத்திரத்தை வகுத்து கொடுத்த வியாச பகவான். புரியுதா? அதுக்கு டீட்டெயிலாக நமக்கு சொல்லக்கூடியவர் இவர் சொல்ல போகிறார், எல்லாத்தையும் சொல்ல போகிறார். ஓகே, இதில் இந்த ஜைனர்கள் வாதம் சியாத்வாதிகள். சியாத்னா என்ன அர்த்தம்? அதை இப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம். புரியுதா? அப்படிப்பட்ட விஷயம்தான் அவங்களுடைய வாதம். அது இந்த மாதிரி சொல்ல முடியும், இந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்றத சொல்கிறது அது. ஓகே, ஸோ அந்த சியாத் வாதம் பல விதமாக இருக்கிறது. ஓகே, அது 7 விதமாக பிரிக்கிறார்கள் அந்த விஷயத்தை. சரி, இப்போ என்னென்னா ஒருத்தருக்கும் ஒன்று இருக்குது, பதார்த்தம் இருக்குது. நம்ம படித்தோம் சாங்கியர்களுக்கு 25 பதார்த்தம் இருக்குது அப்படின்னு. அதுபோல் அத்வைதத்தை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு 2 பதார்த்தம். 2 பதார்த்தம் என்னென்ன? ஆத்மா, அனாத்மா. நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், எங்கே போனாலும் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆத்மா, அனாத்மா, விவேகம். இதை நம்ம திருக்கு திருஷ்ய விவேகத்தினால அந்த ஆத்மா அனாத்மா விவேகத்தை, அனாத்மான்ற சோர்ஸை உடைப்போம். உடைச்சி அப்படியே கொண்டு வந்தோம்னா அது மித்யாவாயிடும். அப்போ சத்திய மித்யா ஞானம். சத்திய மித்யா 2 சொல்கிறோம். களிமண், பானை 2 சொல்கிறோம், வார்த்தை 2. ஆனால் வஸ்து எத்தனை இருக்கிறது? ஒரே வஸ்து தான். இதை புரிய வைக்கிறது தான் மகா சிரமப்படுத்திருக்காங்க பெரியவர்கள். அப்படிதான் ஒரு வஸ்துன்றத ஒத்துக்க முடியல. அதாவது நாம் அனுபவிச்சுருக்கிற இந்த பிரபஞ்சம், நம்முடைய அனுபவம், நம்முடைய உறவுகள், நித்தியமாக ஏற்படுகின்ற அனுபவங்கள், இதெல்லாம் மித்யா. ரெண்டுமே புரியலை. இல்லை, மித்யா மாயா புரிஞ்சுட்டு எனக்கு. பிரம்மன் தான் இன்னும் சிக்க மாட்டுறாரு, அது இன்னும் ஆபத்தம். அப்போ நம்ம காணுகின்ற இந்த உலகம் ஜகத்து இருக்கு இல்லையா, அந்த ஜகத்தில் தான் பிரச்சனை எல்லாருக்கும். நமக்கும் பிரச்சனை,
இந்த பெரிய பெரிய தத்துவவாதிகளுக்கு பிரச்சனை. அது எப்படி எந்த லிஸ்ட்டில் போடுறது, இது எந்த லிஸ்ட்டில் போடுறது? அப்படி ஆத்மா அனாத்மா 2 பதார்த்தம். ஜைனர்களுக்கு 7 பதார்த்தம் இருக்கு. அதில் ஜீவா அஜீவ. ஜீவனா சேதன வஸ்து சப்ஜெக்ட், அஜீவனா அச்சேதன வஸ்து ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் 3வது ஆசிரமம், 4 சம்பரம், 5 நிர்ஜரம், 6 பந்தம், 7 மோக்ஷம். ஸோ ஜீவா அஜீவா ஆசிரமம் சம்பரம் நிர்ஜரம் பந்தம் மோக்ஷம் 7 விஷயம். வியாசாச்சாரியர் என்ன பண்றாருன்னா ஜீவ அஜீவ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை நீக்கிறார் சூத்திரத்தில், மீதி எல்லாம் விட்டுடுறார். இது 2 நீக்கினால பிரதமமல்ல நியாயப்படி மற்றதெல்லாம் டிஸப்பேர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி. அதனால அதுலேயும் இந்த சூத்திரத்தில் முதல்ல ஆப்ஜெக்டை நீக்கிறார் அஜீவ. அது 7 பதார்த்தம். அதில் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற விஷயத்தில் 7 பதார்த்தமாக கொண்டு வராங்க. அதை தான் சப்தநியாய அப்படின்னு சொல்கிறாங்க. சப்த பங்கி நியாய. ஸ்யாத் அஸ்தி, ஸ்யாத் நாஸ்தி, ஸ்யாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச அப்படி கொண்டு போகிறாங்க. ஓகே, முதல்ல சியாத் அஸ்தி. சியாத்னா அது இருக்கு இல்லைன்னு எதுவுமே விவரமாக சொல்ல முடியாது. சியாத் எப்படி இருக்குங்க, ஏதோ இருக்கிறேன் போங்க அப்படி சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் உங்கள் புண்ணியத்தினால இருக்கேன், என் புண்ணியத்தில் நீயே இருக்க, இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால. எவன் புண்ணியத்தில் இருக்க முடியாது, நாம வச்சுக்கோங்க. அது அவன் புண்ணியத்தில் அவன் பாபத்தில் அவன் கர்மத்தில் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என் குழந்தை நீ புண்ணியம் பண்ணியிருந்தனா அந்த புண்ணியத்தை அது ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த புண்ணியம் செல்லுபடி ஆகும். எவ்ரி அக்கௌண்ட்டு செப்பரேட்டாக இருக்கிறது ஃபைலு. சும்மா இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் உனக்கு ஒரு சில பேர் ஏற்பாடு பண்ணியிருக்கு, இவங்களாம் ரிலேஷன்ஷிப்புன்னு பொட்டுன்னு ஒன்றுனா அப்புறம் போயிடும். ஒரு 50 வருஷத்தில் போயிடுச்சுன்னா அதுவே நீங்கள் திருப்பி மறுஜென்மத்திலே ஒரே குடும்பமாக வருவீங்களா? அப்படி தான் ஏற்பாடு இருந்தால் வர முடியுமா? ஒத்துப்பீங்களா? வேண்டாம் சாமி, வேற குடும்பத்தில். அவங்களும் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. யமதர்மராஜா, நீ நெக்ஸ்ட் அதே குடும்பத்தில் போறியாப்பா? சத்தியமாக வேண்டாம். இது உறுதியிட்டு சொல்ல முடியும், அறுதியிட்டு சொல்ல முடியும், ஆனால் வாய் விட்டு சொல்ல முடியாது. எல்லாரும் உள்ளத்தில் இருக்கு. நீ சும்மா ஒரு 10 நாள் பழகினாலே போகிறோம், கசந்துரும் லைஃப். கசக்கற வாழ்வே இன்னிக்கும், இன்னிக்கிற வாழ்வே கசக்கும். நான் பாடியிருக்கான் பாரு, இதெல்லாம் தத்துவம். புரியுதா? அதனால சியாத் அஸ்தி, சியாத் நாஸ்தி, இது ஓகே. அஸ்தி சொல்லு, நாஸ்தி சொல்லு. 3வது என்ன சொல்றான்? சியாத் அஸ்தி நாஸ்தி. இவனை என்ன கொண்டு போய் விடுது. நெக்ஸ்ட் வந்து சியாத் அவக்தவ்யாச்ச. ஆச்சா, 4ஆச்சா. இப்போ சியாத் அஸ்தி அவக்தவ்யச்ச, சியாத் நாஸ்தி அவக்தவ்ய. கடைசி நீங்க சொல்லலாம் சியாத் அஸ்தி நாஸ்தி அவக்தவ்ய. இந்த 7 பதார்த்தம். எது? ஜகத்தில் இருக்கிற 7 பதார்த்தம், இந்த உலகத்தில் இருக்கிற 7 பதார்த்தம். புரியுதா? ஸோ இந்த 7 பதார்த்தத்தில் இவர் என்ன சொல்றார்? ஜீவ அஜீவ 2 வாதத்தையும் முரண்பாடாக இருக்கிறது, வேத பிரமாணத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது, அப்புறம் அனுபவத்துக்கு இல்லாஜிக்கலாக இருக்கிறது, அதனால நிராகரிக்கப்படுகிறது ஓய் அப்படி சொல்றாங்க. அதனால சியாத்வாதகா அனிர்வச்சனீயம். இந்த அனிர்வச்சனீயம் சொல்ல முடியாது. எல்லா பொருளையும் அனிர்வச்சனம் சொல்லக்கூடாது, எதுக்கெடுத்தாலும் அனிர்வச்சனம் சொல்லக்கூடாது. இது மஞ்சள் பூ அனிர்வச்சனம் சொல்லக்கூடாது, திட்டவட்டமாக சொல்லணும் மஞ்சள் பூன்னு. அது ரெட்டு பூ கிடையாது. இந்த நிச்சயாத்மிக புத்தி இருக்குல்ல,
அதுதான் தகராறு. எல்லாருக்கிட்டையும் இருக்கிற தகராறு. நிச்சயம் பண்ண முடியல, ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியல. இப்போ நாங்கள் பாரத மாதாவுக்கு ஸ்டெப்பு பண்ணோம் ஸ்டீலில். வரும்போது வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் அம்பாளுக்கு. ஏன்? நாக்பூர் போகிறேன் நான். அந்த நாக்பூருக்காரர் தான் அபிஷேகம் பண்ணார், கும்பாபிஷேகம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணிட்டு போகணும். புரியுறதில்ல? இந்த ஃபோட்டோ இங்கே வச்சுருக்க மாட்டேனே. என் பக்கத்தில் வை. ஹாய். அதனால் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதில் ஓப்பன் பண்ணி எடுத்துடுவான். அப்போ இந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அனிர்வச்சனம் சொல்லக்கூடாது. ஸ்டெப் இப்படி கூட போகலாம், அப்படி கூட போகலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணினேன், ஆனால் அப்படி அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் என்ன சொன்னால் இது பாருங்க, பியூட்டிஃபுல். யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கிறதோ பார்க்கலாம். நான் ஒரு 50 பேராவது இதை பார்த்துணுன்னு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட்கோ பார்க்கலாம், யாருக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஒரு காப்பி. ஓகே, பார்த்த பிறகு சொல்லுங்கள். அதனால் இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் அனிர்வச்சனையும் டைலமாக சொல்லக்கூடாது, வேகாக சொல்லக்கூடாது. லைஃப்பில் முடிவேடு. நம்ம வள்ளுவரனார் என்ன சொல்கிறாரு? எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் அந்த துணியை பிழிஞ்சு போடுன்றார். ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம், பிரதம புத்தி. ஒன்று ஆரம்பிச்சுட்டேன்னா முடிச்சுடணும். பாஷா ஸ்டைல் முடிச்சுடணும். புரியுதா? அப்போ இவன் வேதாந்த அத்வைதம் என்ன சொல்றது? சதசத் விலக்ஷணம் டெஃபினேஷன் கொடுக்கறது. அந்த மாயா பிரபஞ்சத்தை எப்படி சொல்றது? டெஃபினேஷன் பண்ண முடியாத ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம். சதசத்து விலக்ஷணம். அது சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, சத்து அசத்து சேர்ந்த மிஸ்ரம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டது நம்மளுடைய டெஃபினேஷன். ஓகே, நாம எங்க சொல்றோம்னா இந்த சதசத்து விஷயத்துல மாத்திரம் அனிர்வச்சனீயம். மீதி எல்லா இடத்துலையும் கர்மம் பண்ற இடத்துல, முடிவு பண்ற இடத்துல நிச்சயம் இருக்கணும். டைலமாவில் இருக்கக்கூடாது, வேகா இருக்கப்படாது. புரியுதா? அப்படி டிஃபைன் பண்ண. அதனால இது எல்லாத்தையும் நீ அனிர்வச்சனையும் வேகா சொல்லிட்டீன்னா என்ன ஆகும்னா சங்கல்பம், தீர்மானம், முடிவு எதுவுமே நிச்சயமற்ற தன்மை உண்டாகும். விவகாரமே நடைபெறாமல் போய்விடும் மகனே. அப்போ சியாத்வாதம் தவறு. அது முதல் சூத்திரத்தில் ந ஏகஸ்மின் அசம்பவாத். ஒரு பொருள்ல ஒரே நேரத்தில் 7 விஷயமும் வரும் அப்படின்னு சொல்றது தப்பு. புரியுறதா? அதனால ஸோ இந்த சூத்திரத்தை இதை சரியா பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஜைனர்களுடைய ஆத்மா பற்றின அடுத்து இது முடிஞ்சுட்டு ஆத்மா பற்றின கருத்து நெக்ஸ்ட். ஓகே, இது சியாத்வாத தவறுன்னு சொல்லிட்டு முதல் சூத்திரத்தை சொல்லி முடிச்சிடார். அசம்பவாத். ஒரு பொருள்ல 7வும் பொருந்துன்றத சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் இருக்கு, இல்லை, இல்லாமல் இருக்கு, அதுவும் சொல்ல முடியாது. அப்படின்றத திருப்பி அது சொல்லவும் முடியாது, இருக்கு, அது சொல்லவும் முடியாது, அது இல்லை, அது சொல்லவும் முடியாது, இருக்கு, இல்லை. என்னையா பெதற்றல். எங்க சிஎம் கூட நல்லா சொல்லிடுவாரு. ஏதோ பார்த்து சொல்றாரு, நீ தொட்டுப்பார், என்ன முறைச்சிப்பாரு, என்ன சீண்டிப்பாரு. சீண்டிட்டேன், என்ன எகிரி குதிச்சுப்பாரு, என்ன நான் எகிரி குதிச்சுட்டேன், என்னை ஓட விரட்டிப்பார். எப்படி அவருடைய வீர வச்சனங்கள்லாம், கருணாநிதி எழுதின வச்சனம்லாம் தோத்து போயிடுச்சு. ஓகே, அப்போ ஜைனர்களுடைய ஆத்மா பற்றின கருத்து இப்போ பேசப்படுறது. இங்கே ஜீவன்றது ஆத்மா பற்றின கருத்துக்கள். அதில் 34, 35, 36 3 சூத்திரம் சொல்லப்படுறது. ஓகே, அந்த 3 சூத்திரங்களுடைய விவரிக்கிறார் வியாசாச்சாரியார். ஓகே,
ஏவம் ச ஆத்மா அகார்ஷ்யம், ஏவம் ச ஆத்மா அகார்ஷ்யம். அவர் என்ன சொல்றாரு 34வது சூத்திரத்தில், ஆத்மாவுக்கு அளவு சைஸ் கற்பிக்க முடியாது. லிமிட்டட் கம்பெனி வேணா லிமிட்டட் சொல்லலாம். எனி கம்பெனி, அதானி அம்பானி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோ, கடைசியில் என்ன சொல்லுவான்? லிமிட்டட். நான் ஆத்மாவை லிமிட், இவனுக்கு இதே புத்தி வந்து ஆத்மாவை லிமிட்டடாக பண்ணிட்டான். ஆத்மா லிமிட்னஸ். ஓகே, ஆத்மாவுக்கு அளவு கற்பிது தவறு. ஏன்னா அது இன்ஃபினிட். ஸோ ஆத்மா, அவன் என்ன சொல்றான்? மத்திய பரிமாணம். மத்திய பரிமாணம் அது சின்னதுக்கும் பெரியதுக்கும் இடையில் உள்ளது ஆத்மா அளவு, சைஸ். ஆத்மாவுக்கு சைஸ் சொல்றான். ஓகே, அது பரமாணு பரிமாணம் அல்லது விபு பரிமாணம். பரமாணு பரிமாணம் சின்னது, குட்டியாக இருக்கிறது. விபு பரிமாணம் பெருசு. மத்திய பரிமாணம்னா என்ன? நடாந்திரத்தில் இருக்கிறது. இதுதான் ஜைனர்களுடைய ஆத்மாவோட லட்சணம். அது தவறு அப்படின்றார். மத்திய பிரமாணம். பரிமாணம் பரிணாமம் போட்டுக்கூடாது. நான் அவசரத்தில் இந்த பக்கம் போட்டுக்கூடாது. பரிமாணம், பரிமாணம்னா அளவு, பரிணாமம்னா விகாரம். அப்போ ஏவம் ச 33வது சூத்திரத்தில் நிராகரித்தது போல இந்த மறுத்தது போல மறுக்கிறார் இங்க. ஏன்னா ஆத்மா இன்ஃபினிட், தேச கால வஸ்து, அது அபரிச்சேதகா, பரிச்சேத ந. ஓகே, மிக உயர்ந்த ரிஷியானாலும் பிரமாணம் இல்லைன்னா தகராறு தான். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த சிஸ்டமேட்டிக்கு இதில் வித்தியில் வரலைன்னா அவங்களுக்கு தகராறு அப்படின்றது தெரியுது. அதனால் முண்டக்கத்தில் என்ன சொல்கிறோம்னா, பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேத மாயா. நிர்வேத மாயானா இந்த உலகத்தை ஆராய்ந்து சீர்தூக்கி இப்போ எல்லா பள்ளத்திலையும் மண்டியை விட்டு எழுந்து விழுந்து கஷ்டப்படுறவனையும் பார்த்து, இல்லை யூடியூப்லையாவது பார்த்து அதில் வைராக்கியம் அடைந்தவன். வெறுமனை சிஎம் எல்லாம் திட்டிண்டு, எம்எல்ஏ எம்பி எல்லாம் திட்டிண்டு அப்படியே இந்த தண்ணியெல்லாம் தண்ணியோ போயிடக்கூடாது. கொரோனா வந்தது, சுனாமி வந்தது, உனக்கு எப்படி தான் வைராக்கியத்தை உண்டாக்குறதோ பகவானே, பகவானே கொடுக்குறாரு. இவ்வளோ இவனுக்கு பர்சனலாக வரணும் போல இருக்கு. அப்போ கூட இருக்கிற கும்பிடுற காலை விட்டுருவான். கொஞ்சம் உனக்கு வறுமை வந்ததுக்கு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோ, துன்பம் வந்துன்னு வச்சுக்கோ, உடம்புலையோ மனசுலையோ எதுலையோ பர்ஸ்லையோ, கடைசியில் கொஞ்சம் கும்பிட்டு இருக்கல கடவுளை, அதை விட்டுருவான். முதல்ல வேகமாக கீழே போகிறான்னு அர்த்தம். இந்த திமுக கூடார அழிய போகிறது கொஞ்சம் நாளில், புரியுதா? வேகமாக காலை கட்டின்னு போகிறான் வேகமாக, புரியுதா? அந்த மாதிரி சில பேர் பர்சனலாக பண்ணுவான். அதெல்லாம் தடுத்து நிறுத்து. ஈஸ்வரா தான் காப்பாற்றுவார், அவரை விட்டுறக்கூடாது எந்த காரணத்துக்கும் உண்டும், புரியுதா? அதனால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் பெஸ்ட்டு. உனக்கு குரு ஸ்ரோத்ரியனாகவும் அதே சமயத்தில் பிரம்மனிஷ்டனாகவும் இருந்ததுன்னா லக்கி, லக்கி ஃபெலோ. இந்த அர்ஜுனனுக்கு ரொம்ப லக்கி ஃபெலோ. ஏன்? ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட, அப்புறம் ஈஸ்வரனே வந்துட்டான், பரமாத்மாவே வந்துடுத்து டைரெக்டாக. அது ரொம்ப விஷயம் கஷ்டம். ஸோ ஈஸ்வரன் மேக்சிமம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமோ? மேக்சிமம் ஒரு குருவை கொடுப்பார். சப்போஸ் குரு உனக்கு கிடைச்சிட்டான்னா நீ அடைய வேண்டியதை இந்த உலகத்திலேருந்து அடைந்து விட்டாய்ன்னு அர்த்தம். குரு மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும்? சாஸ்திரத்தை கொடுக்க முடியும். சாஸ்திரம் மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும். என்ன எது கொடுக்கும் ஜி அப்படின்னு கேட்கக்கூடாது, அவ்வளோதான். போயிட்டே இருக்கக்கூடாது. அதனால இந்த பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா நிர்வேத மாயா. ஓடுற ஆத்த பாரு, நேற்று வாங்கின அந்த பீம்லையும் இப்படியே அவன் போகிற தென்னாவட்டில் என்ன, அவனுடைய இது என்ன, என்னை ஏற்றிட்டு போறியா?
சாமியார் பயலுக்கு கார் வேணும். புரியுதா? இப்படி நக்கலா பாப்பா. புரியுதுல? அந்த ஆற்றுல அப்படியே அடிச்சுட்டு போகிறது. இந்த சுனாமி நீ மறந்துருப்பேன்னு தெரியும் பகவானுக்கு. இவனுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துறாரு. ஒரு 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காரு. அனித்தியம் அனித்தியம் அனித்தியம்னு. அவன் வீட்டுக்காரெல்லாம் போயிடுத்துடா, திமிர் பிடிச்சவன் போயிட்டான். ஏரியில் போய் வீடு கட்டினால இவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிறதில்ல, இவனுக்கு 1% கூட எடுத்துக்க மாட்டான். நீங்கள் தான் ஆப்ஜெக்டாக பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கடைசியில் தீட்டின இடத்துலையே பாய்ச்சுவான். கொஞ்சம் ஒரு புத்தி இருந்ததுன்னா பரீட்சை லோகான் கர்மச்சிதான். ஓகே, தது விஞ்ஞானார்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிட்டவன் நம்மளை மாறி, இங்கே இருக்கிறவர்கள் மாறி ஓடி வருவான் குரு கிட்ட. அது எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே வந்துடுவான். தது விஞ்ஞானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே சமித்பானிகி. வெரி இம்பார்ட்டன்ட். வினயத்தோட, யாருக்கு வினயம் இருக்கோ அவனுக்கு மாத்திரம்தான் இது செல்லுபடி ஆகும். ஐ நோ குரு, நீ சொல்றத சொல்லு, எனக்கு தெரியும். இதானே சொல்ல போறீங்க, ஆத்மான்னு சொல்ல போறீங்கல்ல, அது எனக்கு தெரியும். நிமித்த காரணம் சொல்லுவீங்க, அதானே, அதுவும் எனக்கு தெரியும். உபாதான காரணம் சொல்லுவீங்க, அதானே, அதுவும் எனக்கு தெரியும். வாங்க நெக்ஸ்ட் வாட்? சாமியே சரணமையப்பா பண்ணு 18 படி நகர அப்படின்னு. அப்போ அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? நம்ம உபநிஷத்துல என்ன சொல்றது? அனோரணியான் மகத்தோ மகியான். அது சின்னதை காட்டிலும் சின்னது, பெருசை விட காட்டிலும் பெருசு. அப்படின்னா சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது, அது மாத்திரம்தான் இருக்குன்னு அர்த்தம். ஆத்மா மாத்திரம்தான் இருக்கு. ஆனால் உனக்கு ஆத்மா மாத்திரம்தான் இல்லை, மீதி எல்லாம் இருக்கு, சர்வமும் இருக்கு. நீ யோசிச்சு பாரு, இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு இருக்கல, ஆத்மா எங்க? அதுதான் தேடின்னு இருக்குஞ்சு. எங்கேயாவது கிடைச்சிட்டா அப்படியே ஆத்மவித் சோகம் தரத்தி வேற சொல்லியிருக்கீங்க. என்ன என் சோகம்லாம் எப்படியா ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லுங்களேன் அந்த ஆத்மா பிடிக்கிறதுக்கு. நேற்றுக்கு சொன்னேன், பிரதிபோத விதித்தம் மதம். உன்னுடைய எண்ணங்களை பிடி. இந்த பொருள்கள் வந்து பிரகாசத்தில் ஒலிக்கிறது, அதுபோல என்னுடைய எண்ணங்கள்லாம் கான்சியஸ்னால பிரகாசிக்கிறது. தேர்ஃபோர் உன்னுடைய எண்ணத்தில் வரக்கூடிய துன்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல், அதுக்கு இந்த பொட்டு எப்படி இட்டுக்கிறியோ கண்ணாடியை பார்த்து, முழு கண்ணாடி பார்த்துட்டு பொட்டு வைக்க முடியாது. பொட்டு வைக்கும்போது என்ன பண்ணுவேன்? அந்த பொட்டு வைக்கிற இடத்த மாதிரி இப்படி பார்ப்பேன். கரெக்ட்? அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். டீப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கூடாது, கண்ணாடி முன்னாடி இருக்கு, அந்த மாதிரி பண்ணு. ஓகே, அப்போ அப்படி பண்ணினா அது கிடைக்கும். ஆத்மவித் சோகம் தரதி. அப்போ பிரச்சனை தீர்ந்துருமா ஜி? தீராது ஜி, தீராது. எப்போ சரீரம் எடுத்துட்டியோ, ராமன் நான் இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் பிரச்சனை அனுபவிக்கணும். அவங்க ஒய்ஃபையும் கடத்திட்டு போயிடுவாங்க. சண்டை போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். அவர் ராமராஜா இப்படி 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 ஒரு மாயா, அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து போனோம், இது நடுவில் போனோம், இதில் போனோம். அவர் அப்படியே டபக்குன்னு கந்தவேல், கந்தவேல்னா இந்த கந்தன் கருணை மாதிரி முருகர் முருகா அப்படி அவையார் பாடணுன்னு டபால் வந்து குதிப்பார். அப்படி இந்த ராமர் வந்து ஸ்வயன்னு அந்த பக்கம் போய் ஸ்ரீலங்காவில் ஆஞ்சநேயர் போன மாதிரி போக முடியுமா? ராமன்னு சொன்னா நீ போக முடியும், ராமரால போக முடியாது. அதுக்கு தான் ஜபம் பண்ணுன்னு சொல்றது. பிரச்சனை அதிகமாக போச்சுன்னா ஜபத்தை கூட்டு. அது தீரலையே, அதிகமாக தானே இருக்கிறது பிரச்சனை. அப்போ நீ பெண்ணின்னு பிறந்துட்டு பெருங்காயம் போறாதுன்னு அர்த்தம். கடப்பறை முடிஞ்சிட்டு பெருங்காயம் கரைச்சனா இன்னும் அதிகமாக பண்ணு. அப்போ ஆத்மவித் சோகம் தரத்தி. இந்த உபதேசம் பொருளற்றதாகிவிடும். போய் நீ சொல்ற ஆத்மா சொன்னேன்னா அதனால இதை நன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்றாரு. அதனால இந்த இடத்துல ந ஏகஸ்மின் அசம்பவாத் சொல்லி 2வது சூத்திரத்தில் இவர் விவரமாக சொல்லி முடிக்கிறார். ஓகே, நம்முடைய பிரம்ம வித்யா சிபிர் வந்து 17வது சிபிர் வந்து செப்டம்பர் 30 அக்டோபர் 1, 2 சாஸ்திராலயத்தில் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இது 18வது சிபிர்.
88வது கேம்ப்பு 18வது பிரம்ம வித்யா சிபிர் டிசம்பர் 9, 10, 11 இங்கே சங்கரமணத்தில் பண்ணுறோம், மாம்பலத்தில், சென்னையில். அதுக்கு 3வது ஷிபிர் வந்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது வந்து இதான் 3வது ஷிபிர் தான் வெடிஞ்சிருது. 4வது ஷிபிர் 89 ஷிபிர், 89வது ஷிபிர், 19வது பிரம்ம வித்யா ஷிபிர் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1. உனக்கு நல்ல காலம் இருக்கணும்னா இருந்தால் சாஸ்திராலயத்தில் வந்து சேருவேன். நல்ல காலம் இல்லைன்னா எங்கேயாவது சுற்றின்னு இருப்பேன் படிப்பூஜைக்கு. அங்கேயே தெரிஞ்சிடும் இன்னும் ஊர் சுற்றுறான், இவனுக்கு வந்து நிறைய இது பிரச்சனை இருக்கிறது, ஓகே வினை கர்மா இருக்கிறது, தீர்த்துட்டு வரட்டும். அவர் திருத்தணி கோயிலுக்கு போயிட்டாரு படிப்பூஜைக்கு, விடு சுற்றிட்டு வரட்டும், கொஞ்ச நாள் கழிட்டோம். வருஷப்பிறப்பு ஹாப்பி நியூ இயர், அது அது கட்டை எடு ஹாப்பி நியூ இயரா? எவனுட ஹாப்பி நியூ இயரு? அதிலே வந்து ஆங்கில புத்தாண்டுன்னு போட்டிருக்கான். இது தமிழ் புத்தாண்டு, யுகாதி தெலுங்கு புத்தாண்டு. அப்ப மராத்திக்கு கிடையாது, மராத்தி ஆண்டுன்னு இல்லை. மண்டு பயல சந்திரனும் சூரியனும் எப்படி சுத்துறதோ அதை வச்சு வருஷ கணக்கு பண்ணி நம்ம வீட்டில் சொல்லிருக்காங்க. சூரியன மையமாக இருக்கிறத வந்து சித்திரை வருஷப்பிறப்பு, சந்திரனை மையமாக வச்சு சுத்துறது வந்து அதை கணக்கிடுறது வந்து சந்திரமானனம். சூரியமானனம் சந்திரமானனம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆங்கில வருஷத்துக்கு எதை சொல்லுவேன்? மிட் நைட் டே பிறக்கிறது, மிட் நைட் டே பிறக்கிறது. அறிவு சார்ந்த பெட்டகங்கள்லாம் ஹாப்பி நியூ இயர் நடுராத்திரி கொண்டாடுனா அவனை எதில் வச்சு தாங்கிறது? அந்த கெஜ்ரிவாலை வச்சு தான் தாங்கணும். அதனால ஸோ 1ஆம் தேதி 31 ராத்திரி, அந்த 1 ராத்திரி அந்த மகாகால் சுவாமி கும்பிடலாம் சுவாமி. ராத்திரி 10 திறந்து விடுவீங்களா? எங்கேயும் போக வேண்டாம், நீங்களே இருந்தால் சாதம் போட்டுருவீங்க, எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்க. நடுராத்திரி திறந்து பூஜை பண்ணலாம் சாமி, நல்ல ஐடியாவாக இருக்க. வருவான், அப்படி கூட வருவான், கேட்டை இழுத்து சாத்து அப்படின்னு. அப்புறம் 90வது ஷிபிர் வந்து நம்மளுடைய எண்ணப்படி தீர்மானப்படி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, ஓகே கன்னியாகுமரி. அதனால கன்னியாகுமரியில் லாஸ்ட்டாக வந்து விவேகானந்தருடைய 150வது ஆண்டு கொண்டாடிட்டு வந்தோம். அங்கே தான் பூஜை எடுத்துகிட்டு வந்தோம் கன்னியாகுமரியில். பிரஷ்ன உபநிஷத்து இப்போ பிரம்மசூத்திரத்தில் அங்கே போய் கம்ப்ளீட் பண்ணி சமாரோப்பம் பண்ண போகிறோம். புரியுறதா? இது பியூட்டிஃபுல். முதல் உபநிஷத்து வந்து கைவல்ய உபநிஷத்தை எடுத்துட்டு அடுத்தது போனோம் பிரஷ்ன உபநிஷத். 2015 என்ன எடுத்தோம்? ஸ்வேதாஸ்வதர உபநிஷத். இப்போ என்ன பண்ண போகிறோம்? பிரம்மசூத்திரத்தை அங்கே எடுக்க போகிறோம். கன்னியாகுமரி முக்கடலில், புரியுதா? முக்கடலில் போகிறோம். நான் அதுக்கு ஃபீஸு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்துடணும். என்ன யாருக்கெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கிறதோ நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்களாம் உடனே கொடுத்துடணும். ஓகே, நான் அந்த சோஷியல் மீடியா மாதிரி ஆகிடும். கச்சாபிச்சான் ஒத்தலே திட்டிக்கிறான் இப்போலாம். அதனால் நீங்கள் வந்து இது கேட்ட உடனே நீங்கள் வந்து முதல்ல போய் செய்ய வேண்டியது, முதல்ல வந்து முதல் புடி வந்து சுவாமிக்கு எடுத்து வச்சுருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதுபோல் இந்த மாதம் வர்ற பணத்தை முதல்ல நம்ம இந்த ஷிபீரோட முகாம் காட்டணத்தை கொடுத்துடணும். எனக்கு நமக்கு இன்னத்துக்கு அந்த காட்டன். சப்போஸ் நான் வராமல் போயிட்டேன்னு அல்பம் திருப்பி கொடுத்துருவான். அதனால் யாரெல்லாம் கொடுக்கலையோ நான் திட்டலை, சும்மா நியாயமாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஞாபகம் வரதுனால அப்புறம் மறந்து போயிடும். நேற்றுக்கு நம்ம வந்து சிரத்தாஞ்சலியே பண்ணினோம் கிளாஸ்க்குள்ளே, ஏன்னா அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அப்பப்போ ஞாபகம் வரும்போதே சொல்லிடணும். நீங்களும் ஞாபகம் இருக்கும்போதே போடணும். ஞாபகமே வராது, கன்னியாகுமரி வரும்போது தான் ஞாபகம் வரும். அப்படி சொல்லப்படாது. கால் வரும் உங்களுக்கு, டிங் 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 டிங், அந்த பெல்ட்டு மாட்டுற வரைக்கும் கால் வரும். நீ கொடுக்காத வரைக்கும் கால் வரும். புரியுதா? கால்னு டே அந்த இடத்துலேருந்து வருது கால். ஆஃப் பண்ண எடுக்காத. புரியுதா? நம்ம என்ன பண்ணுறதுன்னா வேற ஒருத்தன் ஃபோன் வாங்கி பேசுறது. ஹலோ என்னங்க, யாருங்க நீங்கள்? நான் தான்டா, பணத்தை கொடுத்தியா?
இப்படியாக கன்னியாகுமரி கேம்ப் வந்து போய் திருவனந்தபுரத்தில் யாருக்கெல்லாம் டெபிசிட் இருக்கோ அந்த பொக்கிஷாரை காட்டுவோம். நீங்கள் அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி அள்ளிட்டு வரலாம், சக்கரபாணி மாதிரி. புரியுதா? இதோட வந்து 2வது இது வந்து நமக்கு பூர்த்தி ஆகிறது. புரியுதா? இது விஷயம் ஆகிறது. இங்கே 2:2:35 3வது சூத்திரம், ஜைனர்களுடைய 3வது சூத்திரம். இது வரைக்கும் 2 சூத்திரம் நம்ம முடிச்சிட்டோம். 3வது சூத்திரம் நச்ச பர்யாயா தபி அவிரோதா. காரணம் என்ன? விகாராதிப்யா. வியாசாச்சாரியர் கூறுறது, சவிகாரமுடைய சரீர அவயவங்கள் போல் ஆத்மா மாறிக்கொண்டே இருக்காது. ஓய், ஆத்மா ஏன்? ஆத்மா நிர்விகாரம், மாறாதது. அது ஒன்று தான் உலகத்தில் மாறாதது, அதையும் மாற்றிவிடாத. ஆத்மா மாறாது. அதை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த சூத்திரம் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. பர்யாயத்து அவிரோதா. இது யாருடைய ஐடியா? ஜெயினனுடைய ஐடியா. சரி, ஓகே வியாசாச்சாரியரே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து அளவு பண்ண முடியாது, ஒரே அளவாக கொண்டு வரணும் ஆத்மாவுக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஆத்மா வந்து ஸ்ப்ரிங் மாதிரி, அந்த எலாஸ்டிக் மாதிரி, அது எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும், அப்புறம் கண்ட்ராக்ட் ஆகும். அப்படி வச்சுக்கலாமே. பியூட்டிஃபுல் ஐடியா சொல்கிறேன். அப்படி அவன் ஐடியா சொல்கிறான். அவிரோதகா, அது உபாயம் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்ல நச்சாபி அப்படின்னு நீ சொன்னால் கூட அது தவறு. ஏன்? விகாராதிப்யா அப்படி சொல்கிறார். ஓகே, அதனுடைய விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம். அப்போ பூர்வபக்ஷி சித்தாந்தம் 2 சேர்ந்து இருக்கிற சூத்திரம் இது. இப்போ பர்யாயாத் ஜைனர்களுடைய மாற்று யோசனை. சரீரத்துக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சரீரம் என்ன எடுக்கிறதோ அது அளவில் மத்திய பரிமாணத்தில் இருக்கும். அப்படியே அவனுடைய ஐடியா. ஒவ்வொரு சரீரத்தில் நேற்றுக்கு படித்தோம், என்ன படித்தோம்? இந்த எறும்பு வந்து நாளைக்கு யானையாக மாறிடுச்சுன்னா இந்த ஆத்மா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் மத்திய பரிமாணம் சொல்கிறிய, எறும்பு யானைக்கு எப்படி போவேன் நீ? ஒரே அளவு எப்படி சொல்ல முடியும்? மத்திய பரிமாணம் அப்படி கேட்டதுக்கு இவன் பதில் சொல்கிறான். இப்போ அதுக்கான பதில் இங்கே பாரு, நீ கேட்குறது கரெக்டு தான். அதனால் எங்கள் ஆத்மா வந்து இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது அது வந்து கண்ட்ராக்ட் ஆகும், இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிடும். சுருங்கி விரியும் தன்மை உடையது எங்களுடைய ஆத்மா, ஜைனர்களுடைய ஆத்மா. அட மண்டு பயலை, கடைசியில் வந்து ஆத்மாவிலே கையை வச்சுட்டியா? ஆத்மா அப்படிலாம் செய்ய முடியாது. ஓய், விகாரம் அடையணும். ஏன்? காரணம் என்ன? ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தே. ஒன்று வந்து மாறிண்டே சவிகாரம் உடையதாக இருந்ததுன்னா இறுதியில் என்னாகும்? விருத்தி பரிணாம க்ஷய. அப்படி இருந்துன்னா ஆத்மாவுக்கு மரணம் ஆகிவிடும். அந்த ஆத்மா செத்து போயிடுச்சு. அந்த ஆத்மா அவர் போயிட்டாரு, அவர் வந்து முக்தி அடைந்து விட்டார். யார் இறந்தாலும் முக்தி அடைந்து விட்டார் சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் வேர்டு, அவர் சிவலோகத்தில் வைகுந்தத்தில் போய் சேர்ந்தார். ஒரு கார்டு வேற அனுப்புவாங்க, சிவலோக பதவியை அடைந்தார், வைகுண்ட பதவியை அடைந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து பதவினா என்னது? மோக்ஷம். இதை தான் சயின்ஸ், இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் சொல்றது. ஆத்மா வந்து போகக்கூடியது. புரியுதா? பிக் பேங் தியரி வந்து எல்லாம் வந்து குளிர்ந்து உயிர்கள் தோன்றி அதுக்கப்புறம் ஆத்மா உள்ள வந்தது. எப்படி? ஆத்மா வந்தது, ஆத்மா போயிடுச்சு. இப்போ ஜடவஸ்து தான் பர்மனன்ட்ன்றா. சயின்ஸோட லாஜிக் என்னன்னா, ஜடவஸ்து மெட்டீரியல் தான் பர்மனன்ட்டு, அந்த கான்சியஸ்னஸ் வந்து போகக்கூடியது அப்படின்றான். ஓகே, அப்போ எத்திர விகாரகா தத்திர அனித்யத்துவம். எங்கெங்கெல்லாம் விகாரம் இருக்கிறதோ, மாறுதல் இருக்கிறதோ, மாறக்கூடியது அனித்யம். நன்ன போட்டுக்க. எத்திர விகாரகா தத்திர அனித்யத்துவம். அவன் மாறிட்டானே இப்போ, அதான் அனித்யம்தான். இப்போ தெளிவாக சொல்ல தெரியணும், சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கணும். நீ கூட மாறின்னு இருக்க, சைடில் அதுவும் போட்டுக்கணும். அப்போ உபனிஷத்து வாக்கியத்தை பார். அது என்ன சொல்றதுன்னா, அமிர்தத்துவம் ஹி விந்ததே கேன உபனிஷத்து.
ஆத்மாவை அறிந்தவன் மரணமற்றவனாகிறான். எப்படி? மர்த்தியகா அமிர்தம் பவதி கட்டோபனிஷத்து. மரணத்திற்கு உரியவன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான். எப்ப சாமி? எப்ப? அத்திர இக பிரம்ம சமுஷ்ணுதே, இங்க இப்போதே, ஃபியூச்சர் ப்ரோக்ராம் இல்லை, போய் இப்போவே இந்த ஆத்மா தான். ஓகே, நித்திய ஆனந்தத்தை நீ சப்போஸ் அனித்திய ஆத்மா சொன்னால் யார் அனுபவிப்பான் அந்த ஆனந்தத்தை? அதனால் ஆத்மா சுருங்கி விரியும் என்றால் விகாரமாயிடும், ஆத்மாவின் நியதி விரோதமாகிவிடும். எனவே உன்னுடைய வாதம் நிராகரிக்கப்படுகிறது மகனே. 35 சொல்கிறாரு, நச்ச பர்யாயாத் அபி அவிரோதா ஹேத்து விகாராத் பிப்யஹ. பர்யாயாத், பர்யாயத்னா த ஃப்ளோ ஆஃப் விருத்தி. ஓகே, ஃப்ளோ ஆஃப் விருத்தினா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்மங்கள், பல்வேறு ஜென்மங்கள் நமக்கு வருகிறது. புரியுதா? அந்த பல்வேறு ஜென்மங்களில் ஆத்மா முன்ன பின்ன மாறின்னு இருக்குமா? அதுக்கு நான் உபாயம் சொல்கிறேன். பரிமாணம் இருக்க அதை ஆத்மாக்கு ஏற்ற மாதிரி சேகரிப்போம், விட்டுடுவோம். அப்படியே அவனுடைய ஐடியா. ஓகே, ஆத்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிடுவோம். டெய்லர் என்ன பண்ணுவார்? பெருசாச்சுன்னா கட் பண்ணிவிடுவார். புரியுதா? சின்னதாச்சுன்னா ஒட்ட வச்சுடுவார். அது உள்ளர தையல் போடணும், இப்படி அப்படி பிடிச்சி. புரியுதா? நேராக போட்டுருக்கூடாது இப்படி. அப்போ அது ஒரு ஸ்டைல்னு சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னா அது 10 பேர் போடுவான். புரியுதா? இப்போ கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுக்க முடியல. ஏன்னா மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான். அவனுக்கு பர்த்டேன்னா இவனுக்கு ட்ரெஸ்ஸு. ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு. நாம் ஒரு தடவை கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த போன மழைக்கு யோகாவில் ஒரு தடவை கலெக்ட் பண்ணோம். லாரி ஃபுல்லாக வந்துடுது, சமாளிக்கவும் முடியல. கிராமத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டோம். இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு கூட நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஆனால் போட்டுக்கு தான் முடியல, வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்படிதான். அப்படி இவனுடைய பல ஜென்மங்கள் இருக்கிறத என்ன பண்ணுறான்னா, ஜாஸ்தியாக இருந்தால் குறைச்சிக்குமா, குறைவாக இருந்தால் சேர்த்துக்குமா. அதனால் ஆத்மா மாறாது, கவலைப்படாத வியாசரே, கவலைப்படாத. உன் கவலை புரியுது. அவிரோதகா, நான் சொல்கிற உபாயம் பியூட்டிஃபுல்லாக இருக்க, ஒரு கொஞ்சம் பாராட்டக்கூடாதா? அப்படி கேட்குறவன் ஜைனவாதி. வியாசர் பதில் நச்சாப்பி, நீ அப்படி சொன்னால் கூட அது தவறு, ராங், நடைபெறாது. வை? ஹேத்து என்னன்னா, விகாராதிப்யா, ஆத்மா விகாரமாகி விடாது. ஏன்னா அதனுடைய நியதிக்கு விரோதம் வந்துவிடும், தோஷம் உண்டாகும். இதுக்கு போராத குறைக்கு சங்கராச்சாரியர் தன்னுடைய பாஷ்யத்தில், ஏண்டா சரியாப்பா புத்திசாலியே பாரு, இது யோசிச்சு பாரு, ஜீவா அதாவது ஆத்மாவும் சரீரம் போல பரிமாணம் அளவு எடுத்து அவ்வப்போது விகாரம் அடையும்னா ஒன்று அனித்தியமாகிவிடும். அடுத்தது நன்னா புரிஞ்சுக்கோ, இங்கே தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுக்கு தான் பிரம்மசூத்திரம் படிக்கிறோம். இந்த சரீரத்துக்கு அவயவங்கள் இருக்கிறது மாதிரி, அவயவங்கள்னா உறுப்பு, பார்ட் ஆஃப் த பாடி. அப்படி 800 பாட்டு எழுதி போட்டிருக்கோம் நம்ம யோக சாந்தியில் எப்பயோ. ஓகே, 95 96 பெரிய ஷீட்டில் காட்டுவோம், வந்தவங்களெலாம் காட்டுவோம். இப்போ பாடி பார்ட் ஆஃப் த பாடி, 800 பார்ட்ஸ். புரியுதா? பிரணவன் ஒரு பையன், புரியுதா? அதனால் சரீரத்துக்கு அவயவங்கள் உண்டு, அது பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த சரீரக்க பஞ்சபூதத்தினால் ஆனது. ஓகே, அது இறந்துருத்துனா எங்கே போயிடும்? பஞ்சபூதத்தில் கலந்துடும். பஞ்சபூதத்திலேருந்து வந்தது பாடி, பஞ்சபூதத்தில் போய் கலந்துடும். இப்போ உன் ஆத்மா சொல்கிறிய, அது சரீரம்னு சொல்கிறிய, அது மரணம் அடைஞ்சதுன்னா அந்த ஆத்மா எந்த பூதத்தில் போகும்? முதல்ல எந்த பூதத்தில் வந்தது? பிரமாணம் இல்லை. ஓய், நீ பேசுகிறதுக்கு பிரமாணமே இல்லை. என்ன சுத்த ஞானம் சூன்யம், நீ பேசுகிறது எல்லாமே தப்பு அப்படின்னு வீட்டில் அதெல்லாம் அந்த பக்கம் போனால் தான் உங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கடகடன்னு இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது இல்லை கடகடன்னு பேசிப்பான். எவன் பேசுறது காதில் விடாது, டிஸ்கஷன் அது. அதனால் ஆச்சாரியர் சொல்கிறாரு, நச்ச பூத சங்கா அகம் துரியகா.
புரியுதா? நான் பஞ்சபூதத்தில் சேர்ந்தவன் இல்லை, நான் துரிய ஆத்மா, சதுஷ்பாத் ஆத்மா. புரியுதா? அதனால் ஆத்மாவுக்கு அவயங்கள் உண்டோ, எது எதை இங்கிருந்து மறையும், அதுக்கு பிரமாணம் இல்லாத காரணத்தினால் இவர் உன்னுடைய வாதம் ராங் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகே, ஆத்மா விகாரமற்றது, நித்தியமானது, என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது, நாசமற்றது. தேர்ஃபோர் ஆத்மா நித்தியம், நிர்விகாரம், அமிர்தத்துவம். யாரு? பக்கத்து வீட்டுக்காரன், எடுத்து வீட்டுக்காரனா? எப்பயும் இருக்கிறவன் யாரு? அகம். அகம் என்ற சொல்லு புரியணும். அகம் என்ற சொல்லு ஆத்மான்னு பேர். அது சரோஜான்னு சொல்ற வரைக்கும் அது ஆத்மா கொலாப்ஸ். ஆத்மா டூப் போட்டு தான் சரோஜா. புரியுதா? டூப். அது டூப்பு போட்டவன் சினிமாவில் ஹீரோ. நிஜமா உழைச்சவன் கூலிக்கு வாங்கிட்டு போயிடுவான். ஆத்மா கதி அப்படி இருக்கு, பாவம். சரோஜா அடிச்சுட்டு போயிடுறான். இந்த ஆத்மாவோட சைன் எல்லாம் அவ அடிச்சுட்டு போயிடுறான். அங்கேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி வரும் அந்த சரோஜா. என்ன ஆகி வரும்? பிரமாதாவா வரும். ஏன் அது பிரமாதா ஆகிறது? சரோஜா ஏன் சரோஜா பிரமாதா எப்படி ஆகிறா? அதுக்கு போல களி சாப்பிட்டாவா? களி என்ன என்ன பிரமாதா எப்போ ஸ்டேட்டஸ் வரும் ஜீவாக்கு? இப்ப டிரைவ் பண்றதுனால டிரைவர். பிரமாதா சொல்லிட்டேன்ல. பிரமாணத்தை பயன்படுத்துறோம் பிரமாதாவே. புரியுதா? பிரமாணத்தை உபயோகப்படுத்துறவனுக்கு பேரு பிரமாதம். கர்ம பண்றவனுக்கு பேரு கர்த்தான்னு பேரு. புரியுதா? கேட்கிறவனுக்கு பேரு ஸ்ரோத்தான்னு பேரு. புரியுதா? இப்படி கொஞ்சமா நம்மளை டெவலப் பண்ணிக்கிறான் அந்த சரோஜா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றான்? திருப்பி தொடர்ந்து வகுப்பு வரா. வந்த பிறகு அவளே டெவலப் ஆகிறா. ஜீவா அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. அந்த ஜீவா அனாதி. சரோஜா நாட் அனாதி. பர்த் டெத்து உண்டு. ஜீவாக்கு பர்த் டெத்து கிடையாது, அனாதி. டெத்து கிடையாது. டெத்து ஞானம் வந்துட்டா போயிடும். புரியுதா? ஆனால் அனாதி. எப்போ தோன்றினா ஜீவா அப்படி சொல்ல முடியாது. ஜீவா ஜீவா என்ற சொல்லே பெருசு. அந்த ஸ்டேட்டஸுக்கு இந்த சாஸ்திரத்தினால வந்துருவா. சாதாரண சாமான்யமான சரோஜா பிரமாதாவாயி ஸ்ரோதாவாயி பல பயிற்சி கேட்டதுனால அவ ஜீவா ஆயிட்டான். அந்த ஜீவா மனுஷ ஜீவாவா இருந்தா அது 3 நிலையில உபனிஷத்து சொல்றது. அது என்ன அப்படின்னா, அந்த ஜீவா தான் விஸ்வனாகிறான், தைஜசனாகிறான், பிராக்ஞனாகிறான். எப்போ குவாலிஃபைடு ஆகிறான்? கான்சியஸ் ஜீவா. அந்த கான்சியஸ் ஜீவா ஜாக்கிரத்தில் இருந்தால் அவனுக்கு பேரு விஸ்வ. அந்த கான்சியஸ் ஜீவா சூக்ஷ்மத்தில் இருந்தால் அதுக்கு பேர் தைஜச. அதே காரணத்தில் அபிமானம் இருந்தால் அந்த ஜீவாவுக்கு பேர் காரண, பிராக்ஞா. இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டானா அந்த விஸ்வன் இந்த 3ம் இல்லை. அகம் சதுஷ் ஆத்மா, துரிய ஆத்மா, சதுஷ்பாத் ஆத்மா. அப்போ தான் இதுக்கெல்லாம் குவாலிஃபை பண்ணும். உன்னுடைய நேம் ஃபேம் எல்லாம் எப்போ விடுறையோ, அறுத்து விடுறையோ, அப்போ தான் ராக்கெட் அங்கே பறக்கும். இல்லைனா இங்கேயே போய் அந்த ஜப்பான் விட்ட ராக்கெட்டு நம்மளை பார்த்து அப்படியே சூடு போட்டவன் நிறைய பேர் இருக்கான். சந்திரயான் 3 பார்த்து பொசுக்குன்னு டமால்னு கீழே ஊந்துட்டு படிக்கணும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றது சொல்கிறார். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாப்படி ஆத்மா விகாரமற்றது. முண்டக்கத்தில் 1:1:6 நித்தியம் விபும் சர்வகதம் சூசூக்ஷமம் தது அவ்யயம். ஆத்மா அது மட்டுமல்ல, அது எது பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராகா. தீராகா விவேகி, ஆத்மா அனாத்மா விவேகி உடையவர்கள், விவேகிகள் ஜகத்துக்கு உபாதான காரணம் பிரம்மனே என்று அறிந்தவர்கள்.
அறிகிறார்கள். தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்ன? இந்த சரீரத்தில் தான் ஆத்மா இருக்கிறது, எல்லா சரீரத்திலையும் ஆத்மா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட், ஆத்மாவில் தான் இந்த சரீரம் இருக்கிறது, ஆத்மாவில் தான் எல்லா சரீரங்களும் இருக்கிறது. இந்த இடம் இந்த பானை உள்ள, இந்த பானைக்கு உள்ள என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை, எம்டினஸ். எம்டினஸ்ஸாக இருக்கு, ஆகாசம் இருக்கு. எப்படி சொல்றே ஆகாசம்? எப்படி சொல்ற? கை உள்ள போறது. இதுல ஒரு ஆகாசம் இருக்கு, இதுல ஒரு ஆகாசம் இருக்கு, அதை பொறுத்து தான் இந்த கேப் இருக்கும். புரியுதா? இது மடாகாசம், நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கரெக்டா சங்கர மடம்னு இருக்கு, கரெக்டா மடாகாசம். அப்படி வெளியில போயிட்டீங்கன்னா மகாகாசம், இது கடாகாசம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்போ அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே சரி, இந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த ஆகாசம் இருக்க, அது யார்கிட்ட இருக்கு? ஏதஸ்மின் ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. ஆகாசத்துல எல்லாம் இருக்கு, அந்த ஆகாசம் என்கிட்ட இருக்கு. தேர்ஃபோர் இந்த சரீரம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு சொல்லணும். நான் சரீரத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இதை புரிஞ்சுத்துனா இப்போ எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, அப்போ பஞ்சபூதங்களுக்கு அதிலிருந்து உண்டாகும் சரீரங்களுக்கும் உபாதான காரணம் பரமாத்மாவே. அடுத்த டாபிக் இதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால் சரீரம் மாதிரி ஆத்மா என கூறுறது பொருந்தாது. சரீரம் நான் இல்லை, சரீரம் என்னிடத்தில் உள்ளது. இதை திருப்பி போடு, பிளேட்டை போடு. ஓகே, இனிமேல் சரீரம் நான் சொல்லக்கூடாது, சரீரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லணும். புரியுதா? அல்லது இந்த சரீரத்தில் அப்படி சொல்லணும், எனக்கே எல்லாம் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த சரீரத்தில் இதெல்லாம் நடக்கிறது. புரியுதா? அப்படி நம்ம அகங்காரத்தை ரெடியூஸ் பண்ணி மமக்காரமாக்கு. அகம் தேகா என்பது அகங்காரம், அகம் தேகா அகங்காரம், அகம் ஆத்மஹா அகம் ஆத்மா, அதுதான் உண்மையானது. அகங்காரம் ஆகாது. புரியுதா? அகங்காரம் மாத்துமே இந்த ஆத்மாவை கிளைம் பண்ண முடியும், வேற யாருக்கும் ரைட் கிடையாது. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி, இது அர்த்தஜரி மாதிரி. ஆத்மாவும் அனாத்மாவும் பின்னி பிணைஞ்சிருக்கிறது எதுனா அகங்காரம். அது ஆத்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் அதில் இருக்க ஒட்டின்னு இருக்கிற அனாத்மா டிசப்பேர் ஆகிடும். டிசப்பேர் ஆகிடும்னா அகங்காரத்தில் வேலை பண்ணுவேன், ஆனால் வேலை பண்ணினாலும் கருத்துருத்துவம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. அகம் தேகா சொன்னீங்கன்னா அகம் புருஷகா, அகம் பத்னியா, எல்லாமே அகங்கார். நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசுறியோ அதெல்லாம் ஒரு குறிப்பு எழுது, இல்லை ஃபோனில் வச்சுக்கோ. இப்படி இப்படி பண்ணிவிட்டு அதில் எங்கெங்கெல்லாம் அகங்காரம் வருதுன்னு எழுது. ஐய, இவ்வளோ அகங்காரமாக சொல்லியிருக்கேன் நான். எத்தனை தடவை ஆத்மா சொல்லியிருக்கேன் பாரு, கிளாஸ் கேட்டால் தானே அதில் வரும். அப்போ ஆத்மா அனாத்மா விவேகா. பதம் பதார்த்தம் மோக்ஷம், பதம் பதார்த்தம் மோக்ஷம் அப்படி சொல்லி நாம் முடிப்போம். இப்போ அடுத்தது எங்கே இது 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 வருது அப்படின்னா 35வது சூத்திரத்தில் முடிச்சுடுவோம். பர்யாயாத் அவிரோதகா. 34க்கு அவன் சொல்கிற உபாயம் அந்தந்த ஆத்மா சுருங்கி விரியும்ன்றது. இது சூப்பர் ஐடியா தான், ஆனால் தப்பு தம்பி. அவிரோதகா தோஷம் இருக்குது. வியாசர் அது தவறு, முரண்பாடு. காரணம் விகாராதிப்யா அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த சூத்திரம் என்ன சொல்ல போகிறாரு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.